வேணாட்டு மைந்தன் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்ம கரூர் சம்பவம் ஒரு உலகையே உலுக்கிற ஒரு சம்பவமா நடந்திருக்கு. நம்ம நெஞ்சை பதபதைக்க வைக்கிற அந்த ஒரு போற சம்பவத்தை மறக்க முடியல. என்னதான் நம்ம அதை கடந்து போகணும்னு நினைச்சாலும் ஒவ்வொரு வாட்டியும் அதை யோசிக்கிறப்போ மனசு ரொம்ப வலியா தான் இருக்குது. ஒரு வலி வேதனையோட தான் அதை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் எல்லாருக்கும். ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு அவரே உணர்ந்திருக்க மாட்டாரு. அவருடைய ரசிகர்களும் உணர்ந்திருக்க மாட்டாங்க. எனக்கும் ஒரு விஜய் ரசிகனாக விஜயை ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அவருடைய ஜனநாயகன் படத்துக்காக காத்து கொண்டிருக்கும் ரசிகர்களா நானும் ஒருத்தன். ஜனநாயகன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், திரைத்துறையில் விஜய் ஒருபோதும் சரிவை சந்திக்க கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொள்கையும் மனநிலையும் உடையவன். ஆனாலும் அரசியல் களத்திலே தொடர்ந்து விஜயை ஆதரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் விஜய் களத்திற்கு வரும்போதே காத்து கொண்டிருந்தோம் ஒரு நல்ல கொள்கையோடு வருவார் என்று. ஆனால் நெடுங்கால காத்திருப்பை ஏமாற்றும் விதமாக திராவிடத்தை வீழ்த்த திராவிடத்தை கையிலே எடுக்கிறேன் என்று ஒரு தவறான கொள்கையை கையில் எடுத்து வந்ததனால் அவரை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலமாக நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கும் திருட்டு திராவிடத்தை கையில் எடுத்து அந்த திராவிடத்தையே வீழ்த்துவது என்பது இயலாத காரியம். திராவிடத்தை ஆதரிக்கிற மக்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக திராவிடத்தை கையில் எடுத்திருப்பதாக ரசிகர்கள் பலரும் சொல்கிறார்கள். ஆனால் திராவிடத்தை ஆதரிக்கும் மனநிலையில் இருக்கும் மக்களின் வாக்குகளை பெற்று எப்படி திராவிடத்தை எதிர்க்க முடியும் என்று தெரியவில்லை. திருட்டை வைத்தே திருட்டை ஒழிக்கப் போகிறேன் என்பது போல் இருக்கிறது இந்த கொள்கைகள். பல ரசிகர்களும் ஒரு தெளிவான மனநிலை இல்லாமல் இருக்கிறார்கள். என்னவென்றால், நாட்டை ஆள நடிப்பு மட்டுமே போதாது, ஒரு நடிகனாக இருப்பது மட்டுமே தகுதியாகாது. நடிகன் நாடாள கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் நடிப்பு மட்டுமே நாடாளுவதற்கான தகுதியா என கேட்க தோன்றுகிறது. விஜய்க்கு நல்லா நடிக்க தெரியும், நல்லா டான்ஸ் ஆட தெரியும், நல்லா பாட்டு பாட தெரியும், திறமையான ஒரு கலைஞன். அதை நாங்கள் எப்போதும் மறுக்கவில்லை. அப்பேற்பட்ட ஒரு திறமையான கலைஞன் திரைத்துறைக்கு பர்ஃபெக்டான சூட்டபிளான நபர். ஆனால் அரசியல் துறைக்கு அவர் சூட்டபிளான நபரா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசியல் துறையில் எவ்வளவோ நுண்ணறிவுகள் வேண்டும் அரசியல் செய்ய வேண்டும் என்றால். திரைத்துறையில் உள்ளது போலவே தான் திரைத்துறையில் அவர் ஒரு உச்சபட்ச நடிகராக வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அதேபோல் அரசியலிலும் ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து இந்த மக்களின் கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கு பெரும் பாடு உள்ளது, பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை உள்ளது. இதை எதையுமே அவர் கண்டுகொள்ளாமல் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலியில் வந்து அமர்வேன் என்று கூறுவதை, ஒரே தேர்தலில் அமர்ந்து விடுவேன் என்று கூறுவதை வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய அடிப்படை கொள்கை தெளிவில்லாதது அதை அப்பட்டமாக காட்டுகிறது. ஆகவே விஜய் அவர்களுடைய கொள்கையை புரிந்து கொண்டு அவருக்கு பின்னால் நிற்க பாருங்கள். சும்மா விஜய் 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 அதல்ல. விஜய் வந்து நின்னா போதும், விஜய் உட்கார்ந்தா போதும். சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு சகோதரர் ஒரு காணொளி பதிவிட்டிருக்கிறார். இளைய தளபதி விஜய் அவர்களே, நீங்கள் வீட்டிலேயே இருங்கள். நீங்கள் வெளியே வந்தா இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, கரூர் சம்பவம் மாதிரி பிரச்சனை வந்துடும், அதனால நீங்க வீட்டிலேயே இருங்க, நாங்க ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கிடுறோம்னு பேசியிருக்கிறார். 2026 தேர்தலில் நாங்க இருக்கிறோம், நாங்க ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். நீங்க இருப்பீங்க சகோதரா. உங்களுக்கு மக்களுடைய கஷ்டம் என்ன நஷ்டம் என்னன்னு தெரியாது. நீங்க ஒரு காலையிலேயே கார் ஓட்டிட்டே ஒரு வீடியோ போடுறீங்க, கார்ல போயிட்டே வீடியோ போடுறீங்க. உங்களுக்கு கார் இருக்கு, வேலை இருக்கு, நீங்க பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. அன்றாடம் மக்களோட நின்று மக்கள் கஷ்டத்தை பார்க்குற எங்களுக்கு தானே தெரியும். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒவ்வொரு நாளும் மக்கள் பிரச்சனைக்காக உழைக்கிற எங்களுக்கு தான் தெரியும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு. அடித்தட்டில் ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதை சரி செய்யணும்னா எவ்வளவு பெரிய கொள்கை தெளிவு வேணும்னு தெரியும். விஜய் எல்லா மக்களும் நல்லா வாழணும், நம்ம நாட்டில் எல்லா மக்களும் நல்லா வாழணும்னு ஒரு சொல்லிடுறாரு. ஆனால் எல்லா மக்களும் நல்லா வாழணும்னா என்ன செய்யணும்? அவர்களுடைய பொருளாதாரம் முதல்ல மேம்படணும். பொருளாதாரத்தை மாற்றுவதற்கு என்ன கொள்கை வச்சிருக்கிறாரு? இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே கடைபிடிக்கிற இதே பொருளாதார கொள்கையை தான் விஜயும் கடைபிடிப்பாரா? அதற்கு எதுவும் மாற்று இருக்கிறதா? இதை குறித்த தெளிவெல்லாம் நமக்கு வேண்டாமா? விஜய் ரசிகர்களாகி நீங்கள் ஓட்டு போடுங்கள். நானும் விஜய் ரசிகன் தான். ஆனால் நான் விஜய் ரசிகன் என்பதை தாண்டி இந்த தமிழ்நாட்டின் குடிமகனாக நான் சிந்தித்து நான் விஜயிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். நான் நேரடியாக அவருடைய நீலாங்கரை வீட்டுக்கு சென்று கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்க முடியாது. அதற்கு தான் விஜயை பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுகிறோம். சில ரசிகர்கள் இது புரியாமல் என்ன சொல்கிறார்கள், எங்கள் தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பு தேவையில்லை, எங்கள் தலைவருக்கு பத்திரிகையாளர் சந்திப்பே தேவை கிடையாது, நாங்கள் தலைவர் வந்து நின்னாலே போதும், நாங்கள் ஓட்டு போட்டுருவோம், தலைவர் வீட்டில் உட்கார்ந்தாலே போதும் ஓட்டு போட்டுருவோம்னு. அப்படி அல்ல. பொதுமக்கள் பலருக்கும் கேள்விகள் இருக்கும். ரசிகர்களாகிய நீங்கள் ஓட்டு போட்டால் மட்டும் போதாது, பொதுமக்கள் அனைவரும் ஓட்டு போடணும். விஜய் ஒருவேளை முதலமைச்சர் ஆனால் உங்கள் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அவர் முதலமைச்சர். ஒருவேளை அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அவர் முதலமைச்சர் வேட்பாளர். அப்போ
அந்த முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஒரு நபரிடத்தில் மக்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். அதை அவர்கள் சமூக வலைத்தளங்களிலோ அல்லது இது போன்ற வீடியோக்களிலோ பதிவிடுவார்கள். இதை பத்திரிகையாளர்கள் எடுத்து பத்திரிகையாளர் இந்த கேள்விகளை விஜயிடம் கேட்கும் பொழுது அதற்கு விஜய் கூறுகின்ற பதிலை பொறுத்துதான் இவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாளராக இருப்பாரா என சிந்தித்து மக்கள் வாக்களிக்க முடியும். ஒருவேளை அவருடைய பதில்கள் முரணாக இருந்தால் அவரை புறக்கணிக்க இலகுவாக இருக்கும். உண்மையிலேயே விஜய் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க தான் வருகிறார் என்றால் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேச வேண்டும். இந்த கரூர் சம்பவத்திலும் அவர் இதுவரை பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. நீங்க விஜய் ரசிகர்கள் பலரும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் அண்ணன் விஜய் அவர்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ரசிக மனப்பான்மையை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையில உங்களுக்கு இக்கட்டான இந்த சூழ்நிலையில் விஜய் அண்ணனும் உங்களோடு கூட நிக்கணும் இல்லையா? அவரும் ஸ்டாண்ட் வித் யூ அப்படின்னு நிக்கணும்ல. அவர் எங்க போனாரு? அவர் இவ்வளவு வசதிகளோட ஆடம்பரமா நீலாங்கரை வீட்டில் எவ்வளவு வருத்தத்தோடு இருந்தாலும் அவர் தன்னுடைய வீட்டில் சொகுசாக இருக்கிறார். ஆனால் தன்னுடைய உறவினர்களை, பிஞ்சு குழந்தைகளை, தாய்மார்களை, பெற்றோரை இழந்த நாம் இன்று அனாதையாக நிற்கிறோம். நம்மில் ஒருவர் தான் அனாதையாக நிற்கிறார். இந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு புரிந்தால் விஜய் ரசிகர்கள் உண்மையிலே இந்த மாதிரி அற்ப மனநிலையோடு இருக்க மாட்டீர்கள். குறிப்பாக விஜய் ரசிகர்கள் எல்லாருக்கும் நாங்கள் சொல்லிக்கிறது, இந்த காணொலி நாங்கள் முக்கியமா பதிவேற்றம் பண்றதுக்கு காரணம், ஒன்று, கரூரில் நடந்தது போல் ஒரு சம்பவம் இனிமேல் எங்கும் நடக்கக்கூடாது. உலக அரசியல் வரலாற்றிலேயே 40 பேரை பலி கொடுத்த ஒரு சம்பவம் மிகவும் வெட்கத்துக்குரியது. அதுவும் ஒரு நடிகனை பார்க்க சென்று 40 பேரை பலி கொடுப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள தகுந்ததல்ல. ஆகவே விஜய் அவர்கள் நிச்சயமாக மேற்கொண்டு இதுபோல் ஒரு தவறு நடக்காமல் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். மக்களுக்கும் ஒரு சிறிய அறிவுரை என்னவென்றால், நீங்கள் விஜய்க்காக ஒரு படத்தை போய் பாருங்க, கட்சியை வளர்க்கறதுக்கு அவருடைய போஸ்டர் ஒட்டுங்க, உங்க பிஞ்சு குழந்தைகளை பலி கொடுக்காதீங்க, ஒன்று மரியாத அப்பாவி மக்களை பலி கொடுக்காதீங்க, உங்க உயிர்களை தியாகம் செய்யாதீங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் விஜய் புனிதர் எல்லாம் கிடையாது. இந்த தேசத்திற்காக போராடிய மாமனிதர் ஒன்றும் இல்லை. வெறும் ஒரு நடிகன் தான். இன்னும் அவர் அரசியலுக்கு தன்னுடைய ஒரு தெளிவான அரசியலை மக்களுக்கே புரிய வைக்கவில்லை. அதுக்குள்ளேயே அவருக்காக உயிர் தியாகம் எல்லாம் செய்யற அளவுக்கு அவர் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. அதனால மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாக்களிக்க முன்னாடி சிந்திச்சு வாக்களிங்க. கொள்கைகளை தெரிஞ்சுட்டு வாக்களிங்க. கொள்கையற்ற தலைவன் என்றுமே இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாளனாக இருக்க முடியாது. கொள்கையற்ற தலைவனுக்கு வாக்களிப்போம் என்றால் மீண்டும் நாம் அடிமைகளாக்கப்படுவோம். நாம் அடிமைகளாக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் சிந்தித்துதான் வாக்களிக்க வேண்டும். எனவே விஜய் போன்ற நடிகர்கள் பின்னாடி செல்லும் முன்னாடி ஒரு நிமிடம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.